யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து போட்டு ஃபைனல் கீ வந்து போட்டாங்க. அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா குரூப்ஸ்லேயும் இதுலேயும் யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தகவல்லாம் பரப்பிட்டுருக்காங்க. யாரும் எதுவும் நம்ப வேணாம். நம்ம ஜுவாலஜி மேஜர் பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் கீ ஆன்சரில் எதை வந்து பண்ணியிருக்கேன்னா ஒரு 12 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஷின்ஸும் ஸ்டார் கொஷின்ஸ் வந்து 3ம் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 + 3 + 5 அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து 12 கொஷின் வருது. அந்த 12 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து எல்லாருக்கும் ஈவனாக வந்து மார்க் ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் அப்ளை வந்து பண்ணும்போது ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் கொடுக்காததுக்கு நீதிமன்றம் தான் வந்து சொல்லியிருக்கு. ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து மார்க் ஈவனாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வந்து ஈவனாக இந்த முறை எல்லா மேஜர்லேயும் ஸ்டார் கொஷின்ஸ் எத்தனை வந்தாலும் சரி ஈவனாக வந்து மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் அப்படின்றது 4 கொஷின்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆப்ஷன் சேஞ்ச் அந்த 4 கொஷின்ஸ் அது வந்து கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து 2 ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டாக போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது, அதே மார்க் தான் வந்து இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து அதில் வந்து யார் வந்து சேஞ்ச் பண்ண இப்போ 2 ஆப்ஷன்ஸில் ரெண்டாவது புதுசாக இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தது யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்கும். இப்போது எனக்கு வந்து மார்க் ஆட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறதுலாம் வந்து நல்லா சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். கொஷின்ஸ் வந்து எடுத்து சரி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டிஆர்பி வந்து ஒழுங்காக தான் எவால்வேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து போட்டதுக்கு கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து 2 கொஷின்ஸ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து போட்டேன். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சேஞ்ச் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து போயிருக்கு. அதுலேயும் எனக்கு மார்க் வந்து நான் போட்ட கரெக்டாக வந்து மார்க் நான் எது வந்து எவிடன்ஸ் வந்து கொடுத்தனோ அது கரெக்டாக வந்து இருக்குது, அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸில் ஒரு கொஷின் வந்து இருக்குது. அந்த கொஷின்ஸ்க்கும் நான் வந்து பண்ணது ஆன்சர் வந்து எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. 2 வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெரிஃபை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து கரெக்டாக தான் எவால்வேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மிஸ்டேக்ஸும் வந்து இல்லை, ஒழுங்காக ப்ராப்பராக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு தேவையான புக்கு எந்த சோர்ஸ்லேருந்து எந்த புக்லேருந்து அவங்க கொஷின் எடுத்திருக்காங்க. ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து எடுத்திங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, அதில் இருக்கிற அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து மார்க் இப்போ வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிருக்க கொஷின்ஸ் வந்து எது மாற்றிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் வந்து எது மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மலேரியா இடைப்பட்ட விருந்தோம்பி இந்த இன்டர்மீடியட் ஹோஸ்ட் ஆஃப் மலேரியல் பேரசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஃபைனல் கீ ஆன்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அனாபிஸ் மஸ்கிட்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரெக்ட் தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோஸ் புரத உற்பத்தியின் பொழுது ஆர்என்ஏ பாலிமரேஸ் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பீட்டா கேலக்டோசைடே சிந்தேஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அதில் வந்து ரெப்ரஸார் ஃபஸ்ட்டு வந்து சி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொமோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டையில் மிக குறைந்த அளவில் உள்ளவை த ஹென்ஸ் எக் கண்டெயின் த வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அப்படின்னு வந்து கொடுத்ததில் ஃபஸ்ட்டு வந்து பி ஆப்ஷன்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி விட்டமின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து புரோட்டிஸ்டா பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா புரோட்டிஸ்டா கொடுத்துருக்காங்க, டி ஆப்ஷன். இப்போ வந்து ஏ ஆப்ஷன் முனிரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கொஷின் தான். கொஷின் நம்பர் 45, கொஷின் நம்பர் 97, கொஷின் நம்பர் 156 அண்டு கொஷின் நம்பர் 170. இந்த 4 கொஷினுக்கு கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணதுனால இது மார்க் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொஷின்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு டிஆர்பி இந்த கொஷின்ஸ் கொடுத்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை மாற்றலை, அதே ஆப்ஷன் தான். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆப்ஷன்ஸும் வந்து எடுத்துன்னு இருக்காங்க, 2 ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷினும் கொஷின் நம்பர் 106, கொஷின் நம்பர் 111 அண்ட் 126, 130, 167 இந்த 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டல் ஸ்டெயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வைட்டல் ஸ்டெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நைல் ப்ளூ அண்டு மெத்லைன் ப்ளூ மீத்தைல் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அதுக்கு அடுத்து கடல்வாழ் மீன்களின் உடல் திரவத்தில் உள்ள அளவிற்கு அதிகமான உப்பு எதன் மூலம் வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு எக்ஸ்கிரீஷன் ஆஃப் சால்ட் இந்த பாடி ஃப்ளூயிட் மெரைன் ஃபிஷஸ். அதுக்கு வந்து குளோரைட் செல்ஸும் குளோரைட் செக்ரிட்டரி செல்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டி அண்டு பி ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து அமைன் நரம்பு செல் கடத்திக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் ஆஃப் த அமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்கு செரட்டோனின் அண்ட் டோப்பமைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து தைரோடாக்சிகோட தைரோகால்சிட்டோனின் என்பது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 2 ஆப்ஷன், புரோட்டீன் நாக்ரோஸ் ஹார்மோன் ஆர் ஹைப்போபாஸ்மெட்டிக் ஹார்மோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பி அண்டு சி ஆப்ஷன்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெரிலைசேஷன்ஸ் அந்த கொஷனுக்கு வந்து இன்ஃப்ராரெட் அண்டு காமா ரேஸ் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கரெக்டாக தான் அவங்க வந்து கொடுத்துங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் அமைன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து நான் போட்டேன், செரட்டோனின் டோப்பமைன் 2 வந்து கொடுத்துருந்தாங்க. செரட்டோனின் நான் வந்து போட்டிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து செரட்டோனின் டோப்பமைன் 2மே வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். அதுக்கு அடுத்து ஸ்டார் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் பாராதைராய்டு நிலையை பொறுத்து எந்த கூற்று தவறானது 61 கொஷின் நம்பர் 61, கொஷின் நம்பர் 131 அண்ட் கொஷின் நம்பர் 161 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கொஷின்ஸுமே வந்து இந்த ஒன்று இம்யூனோகுளோபுலினுடைய டைப்ஸ் அல்லோ டைப்ஸ் வந்து கொடுத்தாங்க, டைப்ஸ் எந்த டைப் ஆஃப் அப்படின்னு இம்யூனோகுளோபுலின். இப்போ அந்த கொஷினும் சிறுநீர் வழியாக ஒரு நாளில் வெளியேற்றப்படும் நைட்ரஜன் அளவு அதை வந்து கொடுத்தேன், அந்த கொஷினும் ஹைப்பர் தைராய்டு நிலையை பொறுத்து எந்த கூற்று தவறானது அந்த கொஷின். 3த்துக்கும் வந்து ஸ்டார் கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. 3க்கும் எல்லாத்துக்கும் எல்லாருமே தேர்வு எழுத அனைத்து தேர்வர்களுக்கும் இந்த மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் ஈவனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டிஆர்பியோட எவாலுவேஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. குரூப்ஸில் வந்து டெட் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணாதவங்க, டெட்டு எழுதாதவங்க, இந்த நியமன தேர்வு எழுதாதவங்களாம் வந்து வீடியோ வந்து போடுறாங்க. 24/7 ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து வீடியோ போடுறதுக்கு, இந்த எக்ஸாம் பற்றி வீடியோ போடுறதுக்கு எதுவும் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து போடுறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வீடியோலாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பதட்டமாகாதீங்க, நீங்கள் ரிலாக்ஸாக வந்து இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நல்ல புக்ஸு ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணி நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு வந்து என்ன வழியோ அந்த வழியை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஹாலில் வந்து நிறைய பேர் ஒரே மார்க் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஹாலில் கேமரா வச்சுருக்காங்க, அதுக்கு வேணுன்னா அந்த கேமரா ஆர்டிஐயில் வந்து போட்டு வாங்கி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். நிறையா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து வதந்தி பரப்பத்தெலாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா ஹால்லையும் கேமரா வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா போயிட்டு ஆர்டிஐயில் வாங்கி பாருங்கள். கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுட்டேஜ் வந்து அந்த ரூமில் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள். நான் எழுதின ரூமில் என்ன நான் வந்து என்னுடைய மார்க்கோட 2 மார்க் கம்மியாக இருக்கும், எனக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. என் ரூமில் கூட யாரும் வந்து இப்படி அப்படி திரும்பல, யாரும் வந்து இப்படி அப்படி பேசல, ஒன்றும் வந்து இல்லை, எந்த மால் ப்ராக்டிஸும் நடக்கலை. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதின ஆளில் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்களே. அந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து வதந்தி பரப்புறதுலாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஆர்டிஐயில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஒன்றா அந்த ரூமில் வந்து இருக்கிற ஃபுட்டேஜை போய் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகத்தை வந்து கண்டிப்பாக வந்து தீர்த்துக்கலாம். அதனால் எந்த தவறான தகவல்களையும் கண்டிப்பாக வந்து நம்பாதீங்க. நன்றி.